சேனல் பீப்புள் நம்மளோட பிரபல யூடியூபர் ஒருத்தர் ரயிலில் சிக்கி இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் மார்னிங்லேருந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்கன்னா நீங்கள் கேட்க மாதிரி எப்படி அதிர்ச்சி ஆனீங்களோ அதே தான் எங்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரபல யூடியூபர் ஒருத்தர் நம்மளோட நீயா நானா ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாக ரொம்பவே வைரலாக இன்ஃப்ளூயன்ஸராக மாற ஆரம்பித்தார். அவர் பேர் தான் நம்மளோட பிரணவ். எஸ், ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீயா நானாலாம் ரொம்பவே ஃபேமஸாக வந்துட்டு இருந்தது தான் பிரணவ். நீயா நானால ஒரு ஷோவில் வந்து அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரணவோட அவங்க அம்மா பேசியிருந்தாங்க, என்னோட பையன் வந்து 25 தோசைக்கு மேலே சாப்பிடுவான், பட் இருந்தாலும் கூட நான் வந்து கை வலிக்காமல் சுட்டு கொடுப்பேன், ஏன்னா என் பையனுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பிரணவோட அம்மா வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்கும் சமயத்தில், என்னது 25 தோசை சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி ஃபேமஸான நபர் தான் வந்து பிரணவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய ஃபுட் சேலஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக யூடியூப் சேனலாக வச்சு ரொம்பவே வைரல் ஆகி பிரணவ் வந்து 2 வீக்ஸாக ரொம்பவே வந்து இன்டர்நெட்டையே அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ், அதுவும் வந்து ரயில் விபத்தில் இறந்துட்டார் அப்படின்ற செய்திகள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ஆக்குபை ஆக ஆரம்பிச்சுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குரோம்பேட்டை கிட்டே வந்து எங்கேயோ வந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்து பார்க் பண்ணியிருந்ததாகவும், அவர் வந்து இறங்கி, அதாவது சப்பே உள்ளே இறங்கி ரிட்டன் வந்து வண்டி எடுக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன பால்மா இருந்ததாகவும், ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போய் பைக் எடுக்கணும் அப்படின்னா சப்பேவில் பூந்து ஏந்து வரணும். ஸோ அதனால் வந்து அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக்லேயே நடந்தே போய் வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஃபோன் பேசினவரே வந்து வந்ததுனால ரயில்வேயில் அடித்த ஆரன் வந்து அவருக்கு சுத்தமாக கேட்காதனால ரயில் வந்து அவர் வந்து மோதிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிரணவ் வந்து சிட்லப்பாக்கத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் குரோம்பேட்டில் தான் இந்த ஆக்சிடென்ட்டும் வந்து நடந்திருக்கு. அதை கேட்டு எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வர ஆரம்பித்தார். அவருக்கு பிடிச்ச ஜோனில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இப்போ ரொம்பவே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்ற கேள்வி கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் இது நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலையில் அதுக்கப்புறம் நிறைய மேகசின், நிறைய ஆர்டிகல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெயினான மேகசின்ஸ் எல்லாம் இது வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அது ரொம்பவே வந்து இப்போது உண்மையான்றத மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க பையன் வந்து இப்போ தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவருக்கு வெறும் வயது 23 தான் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ பார்த்து பண்ணி அவங்க பையனுக்காக எல்லாத்தையுமே பண்ணியிருந்தா அவங்க நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பையனே இல்லை அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இன்டர்நெட்டில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரணவ் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லார் மனதிலுமே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருந்தார் ரீசெண்ட் டேஸில். ஆனால் திடீர்னு இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே சோகத்தை அளிக்குது. அவருக்கு எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.